வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8ல இருந்து ஆல்டால் கண்டென்சேஷன் பார்க்க போறோம். ஸோ போர்டு வியூல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரியாக்ஷன். இப்போ நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம எழுதும் பொழுதே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆல்பா ஹைட்ரஜன் ஞாபகம் வரணும். ஸோ எந்த ஆல்டிஹைட்ஸ் அல்லது கீட்டோன்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குதோ அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆல்கஹால் கண்டென்சேஷனுக்கு கொடுக்க முடியும். So those aldehydes or ketones which have alpha hydrogen only will undergo aldol condensation. So அப்ப alpha hydrogen நம்மளுக்கு முதல்ல என்னன்னு புரியணும். அதுக்கப்புறம் நம்ம aldol condensationக்கு போகலாம். So alpha hydrogen அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்குவோம். ஆல்டிஹைட் அப்படின்றது C டபுள் பாண்ட் O H இது ஃபங்க்ஷனல் குரூப். இது என்ன பண்ணிருக்கோம் ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கும். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா ஒரு கார்பனுக்கு போயிருக்கும். இந்த கார்பன் இப்படி மூணு ஆட்டம்லயோ அல்லது மூணு டிஃபரெண்ட் குரூப்ஸ்லயோ அட்டாச் ஆயிருக்கலாம். இப்போ இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜன்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஓகேவா. சோ அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கும். சோ இது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன். அந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய அந்த கார்பன்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன். சோ இது ஆல்பா ஹைட்ரஜன். சோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்திருக்காங்க CH3 CHOன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதை நம்ம பிரிச்சு எழுதும் போது எப்படி எழுதுவோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா இது ஒரு H, இது ஒரு H, இது ஒரு H. சோ இது C டபுள் பாண்ட் OH. அப்ப இங்க ஆல்பா ஹைட்ரஜன் நம்ம எதை எடுப்போம் இது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க இந்த கார்பன் ஆல்பா கார்பன். இதுல மூணுமே நம்மளுக்கு ஹைட்ரஜனா இருக்கு. அப்ப இந்த இடத்துல இது மூணுமே they are called as ஆல்பா ஹைட்ரஜன். இப்ப நம்மளுக்கு இப்படி கொடுத்திருக்காங்க CH3 CH2 CHO கொடுத்திருக்காங்க. சோ இதை நம்ம பிரிச்சு எழுதுறோம்னா எப்படி எழுதுவோம் C H H H அப்புறம் C H H இது ஃபங்க்ஷனல் குரூப் C டபுள் பாண்ட் OH. இப்ப ஆல்பா ஹைட்ரஜன் கண்டுபிடிப்போம். சோ இது ஃபங்க்ஷனல் குரூப். இது டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் ஆல்பா கார்பன். அப்ப இதுல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் மட்டும்தான் ஆல்பா ஹைட்ரஜன். இது கிடையாது. சரியா. சோ ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய டைரக்டா அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும்தான் ஆல்பா ஹைட்ரஜன். சோ இந்த மாதிரி கீட்டோனுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சோ கீட்டோனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் எழுதிக்குவோமா. ஜெனரல் எழுதுறோம் அப்படின்னா C டபுள் பாண்ட் O. இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்கும். சோ இதுல ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, இதுல ஒரு கார்பன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இதுல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்குவோம். அதே மாதிரி இதுலயும் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். மேபி இந்த இடமும் ஹைட்ரஜன் இருக்கலாம், இந்த இடமும் ஹைட்ரஜன் இருக்கலாம். ஓகேவா. சோ அப்போ இந்த இடத்துல இது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இந்த சைடும் டைரக்டா கார்பன் இருக்கு, இந்த சைடும் டைரக்டா கார்பன். அப்ப இதுவும் ஆல்பா கார்பன் தான், இதுவும் ஆல்பா கார்பன் தான். சோ இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் ஆல்பா ஹைட்ரஜன் தான். இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் ஆல்பா ஹைட்ரஜன் தான். சோ நம்ம வந்து ஜெனரலா நம்மளுக்கு தெரிஞ்ச ஈஸி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோப்பனோன் எடுத்துக்கலாம். CH3COCH3. சோ இப்ப இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம். C இங்க ஒரு H, இதுல ஒரு H, இதுல ஒரு H. C டபுள் பாண்ட் O CH H H. சோ அப்போ ஆல்பாக்கு போவோம். இது ஃபங்க்ஷனல் குரூப். இது ஆல்பா கார்பன் ஆல்பா கார்பன். சோ இந்த ஆல்பா கார்பன் டைரக்டா 3 ஹைட்ரஜன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது அதே மாதிரி 3 ஹைட்ரஜன்ல அட்டாச் ஆயிருக்கு. சோ அப்ப பார்த்தோம்னா இந்த 3 ஆல்பா ஹைட்ரஜன் தான், இந்த 3 ஆல்பா ஹைட்ரஜன் தான். சரியா. சோ அப்போ எந்த ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குதோ அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன் அண்டர்கோ ஆகும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஆல்பா ஹைட்ரஜன் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு ஆல்பா ஹைட்ரஜனுடைய
முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தனா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆல்பா ஹைட்ரஜன் இஸ் ஹைலி அசிடிக் இன் நேச்சர். ஆல்பா ஹைட்ரஜன் இஸ் அசிடிக் இன் நேச்சர். எதனால இதுக்கு அசிடிட்டி வருது? இது அசிடிக்கா இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுதுன்னா, ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனுக்கு அந்த காம்பவுண்ட நம்ம எடுத்துட்டு போக முடியுது. ஸோ எதனால இந்த ஆல்பா ஹைட்ரஜன், இங்க இருக்கிற இந்த ஆல்பா ஹைட்ரஜன் அசிடிக்கா இருக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம 2 ரீசன் வந்து சொல்லலாம். ஒண்ணு, இட் இஸ் டியூ டு மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் கார்பனைல் குரூப். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் டியூ டு ரெசோனன்ஸ் stabilization of enolate ion. So இந்த 2 ரீசனால தான் இந்த ஆல்பா ஹைட்ரஜன் வந்து அசிடிக்கா இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் எஃபெக்ட் எப்படி அதனால எப்படி அசிடிக்கா இருக்குது, ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் எங்கிருந்து வருதுன்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், சி டபுள் பாண்ட் ஓ, இந்த பக்கம் ஹெச் எடுத்துக்கிறோம். அல்லது இந்த பக்கம் வந்து நம்ம கீட்டோன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க வந்து CH3 இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு ஆல்பா கார்பன், அதுல ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் எடுத்துக்கும். சரியா? இல்லைன்னா இது அப்படியே எடுத்துட்டு இது மட்டும் எடுத்துக்கும். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்த சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்றது இட் இஸ் அன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்ப இதை என்ன பண்ணும், எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுக்கிறதுனால இந்த கார்பன், இந்த ஆல்பா கார்பன்ல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகும். ஸோ இது வந்து திஸ் வில் பிகம் an electron deficient center. அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் கொஞ்சம் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது என்ன பண்ணும், இந்த ஆல்பா கார்பன் என்ன பண்ண அப்படின்னா இதுக்கும் இந்த ஆல்பா ஹைட்ரஜனுக்கும் இடையே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டியை இது கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது ஆல்பா கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுது, குறையுது. இந்த இடத்துல குறையுது. அப்படி எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும் போது இந்த இடத்துல இந்த கார்பனால இந்த ஹைட்ரஜனை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால இந்த ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வீக்லி ஹெல்ட். அப்போ இது வீக்கா இருக்கு, பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, அப்படியே ஹைட்ரஜன் வந்து அந்த பாண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன்னா அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாம் எங்க போயிடுது அப்படின்னா ஆல்பா கார்பனுக்கு போறதுனால அப்படியே லைட்டா தான் அந்த ஹைட்ரஜன் அந்த பாண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும், அந்த கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங் பேஸ உள்ள கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பேஸ் என்ன பண்ணும், ஈஸியா இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சரியா? அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்றோம், இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். அசிடிக்னா ஈஸியா என்ன பண்ணிடுது, ஹெச் புரோட்டானா வெளியில போயிருது. அதுக்கு தான் நம்ம அசிடிக் நேச்சர்னு சொல்றோம். ஸோ இந்த மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் கார்பனைல் குரூப் இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் பிகம்ஸ் ஹைலி அசிடிக் இன் நேச்சர். இட் இஸ் ஈஸிலி ரிமூவ்டு ஆஸ் ஹெச் பிளஸ் அயான் பை அ ஸ்ட்ராங் பேஸ். சரியா? இப்போ இந்த இடத்துல மைனஸ் ஐ எஃபெக்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Due to electron withdrawing nature of carbonyl group, the CC bondல இருக்கக்கூடிய electron density குறையிறதுனால this alpha carbon becomes an electron deficient center. சரியா? அதனால என்ன ஆகுது, the electron density between the hydrogen, alpha hydrogen and carbon decreases. ஏன்னா alpha carbon கொஞ்சம் கொஞ்சமா electrons இது கொஞ்சம் இழுக்கிறதுனால the bond between C and hydrogen becomes very weak and the hydrogen is weakly held. அப்போ நம்ம ஒரு பேஸ உள்ள கொடுக்கும்போது when a base comes inside அந்த இடத்துல என்ன ஆகுது, this H is easily removed as H plus ion. ஓகேவா? So அதனால it is minus a effect of carbonyl group. This alpha hydrogen is highly acidic in nature னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி வருதுன்றத நம்மளுக்கு புரியணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஆல்பா ஹைட்ரஜன், இது சி டபுள் பாண்ட் ஓ. இப்போ இங்க என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு நியூக்ளியோஃபைல, அதாவது ஒரு ஸ்ட்ராங் பேஸ உள்ள கொடுக்குறோம், OH மைனஸ்.
சரியா? ஒரு அல்காலில இருந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா, இந்த OH மைனஸ் என்ன பண்ணும்? இந்த புரோட்டான அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்ப இங்க இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் எதுகிட்ட போகுது ஆக்சுவலா? கார்பனுக்கு போறதுனால, நமக்கு இந்த இடத்துல இது என்னவா ஃபார்ம் ஆயிடும்? வாட்டரா ஃபார்ம் ஆயிடும். சரியா? சோ இது வந்து வாட்டரா மாறிடுது. மீதி என்ன ஆகும் நம்மளுக்கு? இந்த கார்பனுக்கு மேல என்ன சார்ஜ் வரும்? எலக்ட்ரான்ஸ் அங்க போறதுனால மைனஸ் சார்ஜ் வந்துருது. இந்த பாண்ட் அப்படியே இருக்கு. இது C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, this is shifted to this between கார்பன். இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கு நடுவுல ஷிஃப்ட் ஆகுது. அதனால இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்க போகும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு போகும். அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல C பாண்ட், இங்க இப்ப டபுள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு மேல மைனஸ். சோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு ஈனோலேட் அயான்னு பேரு. சரியா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? எலக்ட்ரான் ஷிஃப்டிங் கொடுத்து ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கணும். சோ இது நம்ம ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஈனோலேட் அயான். அப்ப இந்த ரெண்டும் இருக்கிறதுனால அந்த ஆல்பா ஹைட்ரஜனை வந்து நம்ம ஹைலி அசிடிக் இன் நேச்சர்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்து இது இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்றது ரியாக்டிவிட்டி டியூ டு ஆல்பா ஹைட்ரஜன்ல உள்ள வந்தது. இப்போ நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனை பார்க்க போறோம். இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்றது அந்த பேர் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும். ஆல்டால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆல்டால். ஆல்ட் அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல்டிஹைடு. OL அப்படின்றது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல்கஹால். ஸோ ஒரே குரூப்ல ஆல்டிஹைடும் இருக்கும், ஒரே காம்பவுண்ட்ல ஆல்டிஹைடும் இருக்கும், ஆல்கஹாலும் இருக்கும். அதனால அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஆல்டால் அப்படின்னு சொல்றோம். ரியாக்ஷன்ல கண்டென்சேஷன் நடக்கிறதுனால ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடோ அல்லது கீட்டனோ எடுத்துக்கணும். இப்போ சாதாரணமா ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் செய்யணும் அப்படின்னா ஒன்னு 2 சேம் ஆல்டிஹைட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது 2 சேம் கீட்டோன்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? 2 டிஃபரண்ட் ஆல்டிஹைடோ அல்லது 2 டிஃபரண்ட் கீட்டோன்ஸோ இல்ல ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோனோ ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் பேரு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இங்க வெறும் ஆல்டால் கண்டென்சேஷன் தான். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா நம்ம கண்டிப்பா எடுத்துக்கக்கூடிய ஆல்டிஹைட் ரெண்டுமே சேம் ஆல்டிஹைட். எத்தனால்னா இன்னொன்னு எத்தனலா இருக்கணும். ஒன்னு வந்து ப்ரோப்பனோன்னா இன்னொன்னு ப்ரோப்பனோனா இருக்கணும். இல்ல ஒன்னு வந்து நீங்க ப்ரோப்பனல் எடுத்துக்கிறீங்கன்னா இன்னொன்னு ப்ரோப்பனலா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப இத நம்ம எதுல போடுவோம் அப்படின்னா டைல்யூட் ஆல்கலீஸ்ல போடணும். சோ டைல்யூட் ஆல்கலீஸ் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஜெனரலா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். கீட்டோனா இருந்தது அப்படின்னா நீங்க பேரியம் ஹைட்ராக்சைடு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டு த புக் பார்த்தோம்னா இது வந்து கீட்டோனுக்கு கொடுத்திருப்பாங்க, இது வந்து ஆல்டிஹைடுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ போர்டில் நம்மளுக்கு கீட்டோன் கொடுத்து டைல்யூட் NaOH கொடுத்தாலும் ப்ராடக்ட் மாற போகிறது கிடையாது. ஸோ ப்ராடக்ட் ஒன்று தான். நம்மளுக்கு புக்கில் வந்து பேரியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது கீட்டோன் ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு கொடுத்ததுனால நான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு டைல்யூட் ஆல்கலி போட்டு ட்ரீட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்டிஹைடா இருந்ததுன்னா ஆல்டால் அப்படின்ற ப்ராடக்ட்டும், கீட்டோன் யூஸ் பண்றீங்கன்னா கீட்டால் அப்படின்ற ப்ராடக்ட். கீட்டோன் யூஸ் பண்ணும்போது இங்க என்ன வந்து KET அப்படின்றது கீட்டோனுக்கு நிக்குது, OL அப்படின்றது நம்மளுக்கு ஆல்கஹாலுக்கு நிக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆல்டாலோ அல்லது கீட்டாலையோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது இந்த இடத்துல டீஹைட்ரேஷன் நடக்கும். ஒரு வாட்டர் மாலிக்யூல் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும்போது நம்மளுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஸோ கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன? ரிமூவல் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ் ஃப்ரம் அ காம்பவுண்ட். அதனால இந்த இடத்துல இந்த ஆல்டால் கண்டென்ஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு
ஸோ சிம்பிளாவும் நம்ம மெக்கானிசம் நம்மளுக்கு வந்து புக்ல கிடையாது. எங்கேயும் மெக்கானிசம் நம்மளுக்கு கேட்க போறதில்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் பொழுது நம்மளுக்கு அது இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பார்த்த உடனே எப்படி வந்து ப்ராடக்ட் எழுதுறது அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ நீங்க வந்து மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ரியாக்டன்ஸ் குடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் எழுத சொல்றாங்கன்னா, நீங்க டைரக்ட்டா அத வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து எத்தனால் எடுத்துக்குவோம். ஸோ இங்க நான் சொல்ற மாரி எத்தனால் எடுக்கணும்? 2 பிளஸ் CH3 CHO. நம்ம இந்த இடத்துல டைல்யூட் NaOH எடுத்துக்கிறோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இத நீங்க எழுதும் போதே கொஞ்சம் பிரிச்சு எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இத நான் எப்படி எழுதுறேன்? CH3 C டபுள் பாண்ட் O H ன்னு பிரிச்சு எழுதுறேன். 2வது இருக்கு இல்லையா? 2வது நீங்க என்ன ஆல்டிஹைடோ அல்லது கீட்டோனா இருந்தா 2வது ஒரு கீட்டோன் இருக்கும் இல்லையா? அதுல வந்து இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்பா ஹைட்ரஜனை தனியா எடுத்துருங்க. அப்ப இதுல CH3 இருக்குல்ல? அப்ப இதுல ஒரே ஒரு ஹைட்ரஜனை தனியா எடுத்துட்டு மீதி இருக்கிறத அப்படியே சேர்த்தே எழுதிக்கோங்க. அப்ப H CH2 CHO ஆகும். இப்போ நீங்க வந்து எப்பவுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஆல்பா ஹைட்ரஜனை எடுத்துட்டு போய் எது கூட போட்டுறணும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட சேர்த்தணும். அப்ப மீதம் இருக்கக்கூடிய இந்த CH2 CHOல இந்த கார்பனோட அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த கார்பனுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன இருக்கும்? இந்த இடத்துல நான் எழுதுறேன் ப்ராடக்ட். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா CH3 இருக்கு, C இருக்கு. இந்த இடத்துல ஆக்சிஜன்ல இப்ப H போட்டாச்சு. இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு. இப்ப இந்த இடத்துல எழுதும்போது CH2 இருக்குல்ல, எப்பவுமே அதுல கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஹைட்ரஜனை மேல பாண்ட்ல காமிங்க. 2 ஹைட்ரஜன் இருந்ததுன்னா ஒரு ஹைட்ரஜனை மேல பாண்ட்ல போட்டுட்டு இன்னொன்னு கீழே அப்படியே எழுதிக்கலாம் CHO. ஓகேவா? சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு OH குரூப்பும் இருக்கும், ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. அதனால இதுக்கு பேரு நம்ம என்னன்னு எழுதுறோம் அப்படின்னா ஆல்டால் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? இப்போ இத நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். சோ -H2 அப்படின்னா ஒரு வாட்டர் ரிமூவ். அது எங்க ரிமூவ் ஆகணும் வாட்டர்? இதுல இருக்கிற இந்த OHும் இதுல இருக்கிற Hும் வாட்டரா போயிடுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது பாண்டோட வெளியில போயிடும். இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் எங்க ஷிஃப்ட் ஆகும்னா இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப என்ன ஆகுது? இந்த கார்பனுக்கு நடுவுல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா CH3 C இந்த H இங்க சேர்த்து எழுதிக்கலாம். இப்ப டபுள் பாண்ட் CH CHO. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுக்கு ஆல்டால கண்டென்ஸ் பண்ணி கிடைக்கிறதுனால இதுக்கு பேரு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஓகேவா? சோ ஆக்சுவலா நம்மளுக்கு மெக்கானிசம் இப்படி நடக்கிறது கிடையாது. இந்த இதுல இருக்க H அப்படியே டைரக்ட்டா போய் இங்கெல்லாம் அட்டாச் ஆவறது இல்ல. சோ நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு நம்ம ஐயூபேக் நேம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கன்வெர்ட் எத்தனால் டூ அப்படின்னு குடுத்து அந்த ப்ராடக்ட் பேர் குடுத்துருவாங்க. இப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பேர் இருக்கும்? நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்க இருந்து நம்பரிங் கொடுப்போம். ஆல்டிஹைடு தான் வந்து ப்ரிஃபர்டு. அதனால 1 2 3. அப்ப தேர்ட் பொசிஷன்ல OH இருக்கு. OH வந்து சப்ஸ்டிடியூவன்ட்டா வருது அப்படின்னா ஹைட்ராக்சி. அப்ப இங்க வந்து 3 ஹைட்ராக்சி. அடுத்தது மொத்தம் 4 கார்பன் இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன பேர் வரணும்? பியூட். எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட். அதனால AN. CHO ஃபங்க்ஷனல் குரூப்ன்றதுனால AL 3 ஹைட்ராக்சி பியூட்டனால் இதுக்கு பேர். இப்ப இங்க வரோம். இங்கேயும் இங்க இருந்தா நம்பர் கொடுக்க போறோம் 1 2 3 4. சோ அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 கார்பன், சிங்கிள் பாண்ட் கிடையாது, டபுள் பாண்டும் இருக்கு. அதனால இங்க எழுதும் போது நம்ம என்ன எழுதுவோம்? பியூட். சோ இங்க AN எழுத முடியாதுன்னா ஒரு டபுள் பாண்ட் வந்துடுது. அப்போ டபுள் பாண்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அதனால 2 EN. AL எப்பவுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான். அதனால AL. இதே அந்த இடத்துல கீட்டோன் இருக்குன்னா நம்ம கீட்டோனோட அந்த பொசிஷனை இண்டிகேட் பண்ணி எழுதணும். சரியா? பியூட் 2NL.
இப்போ இதுக்கு வந்து இது ஜென்ரலா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேஷன் டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டுக்கு போயிடுது. இப்போ இங்க பாக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அன்சாச்சுரேஷன் எந்த 2 பொசிஷன்ல இருக்கு? இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஆல்பா, இது பீட்டா. அப்போ நம்மளுக்கு ஆல்பா பீட்டா பொசிஷன்ல அன்சாச்சுரேஷன் இருக்கனால இத ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் அப்படின்னு ஜென்ரலா சொல்லலாம். அது பியூட்டனலா இருக்கலாம், பென்டா எது வேணாலும் இருக்கலாம். 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து அன்சாச்சுரேஷன் பார்ட் எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஆல்பா பொசிஷன்லயும் பீட்டா பொசிஷன்லயும் வரதுனால இங்க வர இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் அப்படின்னு காமனா சொல்லலாம். இதே அந்த இடம் கீட்டோனா இருந்தது, கீட்டோனை வச்சு நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்ப நம்ம ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் பார்த்துடலாம். இதே ரியாக்ஷனுக்கு நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம். சோ மெக்கானிசம் இது வந்து மெக்கானிசம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். மொத்தம் 3 ஸ்டெப். சோ எடுத்த உடனே 2 ஆல்டிஹைடும் ரியாக்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆல்டிஹைடு தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்வால்வ் ஆக போகுது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம். எழுதும்போது நான் வந்து ஆல்பா ஹைட்ரஜனை வந்து தனியா எழுதுறேன். இப்போ இதுல வந்து நம்ம பேஸ். சோ இது வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன அல்காலி யூஸ் பண்றோமோ அதுல இருந்து வரக்கூடிய OH மைனஸ் நியூக்ளியோஃபைல் வரப்போகுது. இப்போ இது என்ன ஆகும்? இந்த OH மைனஸ் எதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்? இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எங்க போகுது? இந்த கார்பனுக்கு. இது நம்மளுக்கு அந்த ஈனோலேட் அயான் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? இந்த ப்ராசஸ் தான் இங்க செய்யறோம் நம்ம. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? H2, இது H2O போயிருது. பிளஸ் இந்த இடத்துல CH2 கார்பன் மேல மைனஸ் சார்ஜ் CHO. சோ இங்க நம்மளுக்கு ஈனோலேட் அயான் ஃபார்ம் ஆகும். கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப்ல இங்க ஃபார்ம் ஆன இந்த ஈனோலேட் அயான் அப்படின்றது இட் இஸ் a strong nucleophile. சோ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்? ரெண்டாவது ஆல்டிஹைடினுடைய கார்பனைல் கார்பனுக்கு போக போகுது. சோ ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆல்டிஹைட நீங்க இப்படி எழுதிக்கோங்க. OH. அப்ப அட்டாச் பண்றது ஈஸியா இருக்கும். பிளஸ் இப்ப நம்ம ஈனோலேட் அயான் CH2 மைனஸ் CH. ஓகேவா? இப்ப இது வந்து ஆரோ எங்க இருந்து எங்க போடணும்? நம்ம இந்த மைனஸ் எங்க வரணும்? இந்த கார்பனுக்கு வரணும். அப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் எதுக்கு ஷிஃப்ட் ஆகுது? ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல ஈனோலேட் அயான் வந்து அட்டாக் பண்றது, அதாவது நியூக்ளியோஃபைல் அட்டாக் நடக்குது. அப்ப நம்ம ப்ராடக்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 C, இந்த H இங்க அப்படியே இருக்கு. இந்த இடத்துல இது என்னவா மாறும்? O மைனஸா மாறும். இது CH2 CHO. சோ இங்க நம்மளுக்கு ஒரு ஆனயான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அடுத்தது வரும் மூணாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்ல இங்க ஃபார்ம் ஆன இந்த ஆனயான் CH3CO மைனஸ் H CH2 CHO. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த வாட்டர் மாலிக்யூல்ல இருந்து புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ண. சோ வாட்டர் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் HOHன்னு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனஸ் எதுக்கு வரும்? ஹைட்ரஜனை எடுக்கும். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எங்க போகும்? இங்க. இப்ப நம்மளுக்கு CH3 C. இப்ப இந்த ஆக்சிஜன்ல என்ன வந்துரும்? ஹைட்ரஜன் வரும். இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு. சோ இது CH2 CHOன்னு நம்மளுக்கு கிடைக்கும். சோ இது நம்மளுக்கு ஆல்டால் கிடைச்சது. ஆல்டிஹைடும் ஆல்கஹாலும் நம்மளுக்கு ஒரே
காம்பவுண்ட்ல இருக்கனால இது நம்ம என்னன்னு சொல்றோம், ஆல்டால் அப்படின்னு சொல்றோம். காமனா ஆல்டால். சோ பேரு நம்ம ஸ்பெசிபிக்கா எழுதுறோம் அப்படின்னா இதுக்கு பேரு நம்ம என்ன கொடுப்போம், 3 ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு கொடுப்போம். இங்க மேல எழுதியிருக்கோம் இல்லையா, ஆல்டால் 3 ஹைட்ராக்சி பியூட்டனல். ஓகேவா? சோ இதுதான் ஆக்சுவலா மெக்கானிசம். நம்மளுக்கு ஆல்டால் ஃபார்ம் பண்ற வரைக்கும் தான் இந்த ஸ்டெப் மெக்கானிசம் இருக்கு. அப்புறம் நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றதுக்கு இதை நம்ம ஹீட் பண்றோம். அது இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரியா? இந்த ஆல்டால நம்ம ஹீட் பண்ணும் பொழுது வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. ஸோ மெக்கானிசம் வந்து ஆல்டால் ஃபார்ம் பண்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு மெக்கானிசம். ஸோ நம்ம இதை மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஆல்டிஹைடுக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு கீட்டோன் பார்ப்போம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் CH3 CH2 CHO. ஸோ இது வந்து ப்ரோப்பனல் 3 கார்பன் இருக்கு. ஸோ CH3 CH2 CHO. ஸோ இதுக்கு நம்மள ப்ராடக்ட் எழுத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். நீங்க அப்படியே எழுதணும்னா கூட எழுதலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கீழே போட்டு எழுதிக்க வேண்டியதான். ஸோ இது CH3, ஓகேவா, CH2 C, இந்த இத O இப்படி போட்டு H இப்படி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதுல ஆல்பா பார்ட் எது, இது ஃபங்க்ஷனல் குரூப், இதுதான் ஆல்பா. ஓகேவா? சோ அப்ப ஆல்பா பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை என்ன பண்ணுங்க, நீங்க வெளியில இப்படி காமிச்சு, மீதி அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இதுல வெறும் ஒரு CH இருக்கும். இதுல ஒரு பக்கம் என்ன அட்டாச் ஆயிருக்கு, CH3 அட்டாச் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அட்டாச் ஆயிருக்கு, CHO. நீங்க எழுதும் போதே உங்களுக்கு வந்து இந்த எலிமினேஷன் போட்டு அப்படியே இந்த ஆக்சிஜனை மேல எடுக்கிற மாதிரி, ஹைட்ரஜனை வெளியில எடுக்கிற மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து தப்பு இல்லாம எழுதலாம். இல்ல அப்படின்னா நம்ம எப்பவும் எழுதும் போது என்ன பண்றோம், இதை எடுத்துட்டு போய் ஆல்பான்னு போட்டு இதுல இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடும். அதனால ஃபர்ஸ்ட் ஆல்பா பார்ட்டை பார்த்துட்டு ஆல்பாவை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பிரிச்சு எழுத பார்த்துக்கோங்க. இப்ப என்ன ஆகும், ஆரோ எங்கிருந்து எங்க போடணும், இந்த ஹைட்ரஜனை எங்க எடுத்துட்டு போய் போடணும், இங்க போடணும். அப்ப மீதம் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை யார்கிட்ட அட்டாச் பண்ண, இந்த கார்பனை எடுத்துட்டு வந்து இந்த கார்பன்ல அட்டாச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3, சோ இந்த இடத்துல டைல்யூட் NaOH. ஓகேவா? சோ இங்க இந்த CH3 போட்டாச்சு, CH2, இந்த இடத்துல கார்பன், இங்க என்ன எழுதுவோம், OH எழுதியிருப்போம். இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஏற்கனவே இருக்கு. இப்போ இங்க பார்த்தோம்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன், நான் சொன்ன ஹைட்ரஜனை தனியா இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அதனால ஒரே ஒரு ஹைட்ரஜன். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, CH3 இருக்கு, அப்புறம் CHO. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இதுல என்ன ஆகும், நம்ம வந்து இது வந்து ஆல்டால் ப்ராடக்ட். ஓகேவா? பேரை எழுதுவோம் நம்ம. இப்ப இதுக்கு கீழே வந்து இதை நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது இதுல இருந்து என்ன ஆகும், ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஓகேவா? வாட்டர் மாலிக்யூல் எதை ரிமூவ் பண்ணணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணோம்னா இது இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் இங்க இருந்து எழுதுறோம், CH3 CH2, இது CH, இப்ப இங்க டபுள் பாண்ட் C, கீழே என்ன ஆகுது, CH3 CHO. சோ அப்போ இது ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஓகேவா? இது ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். இப்போ நம்ம ஐபேக் நேமே எழுதுவோம். ஏன்னா நேம் வந்து மஸ்ட். சில சமயம் பேர் வந்து கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுத தெரியணும். ஸோ பேர் எழுதுவோம். இப்போ இதுக்கு ஆல்டாலுக்கு எழுதுவோம். இங்கேருந்து நம்பர் கொடுக்க போறோம், 1 2 3 4 5. அப்ப தேர்ட் பொசிஷன்ல OHம் செகண்ட் பொசிஷன்ல மெத்திலும் இருக்கு. ஸோ யாரை ஃபர்ஸ்ட் எழுதணும், ஹெச்சை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதனால பேர் வந்து முதல்ல 3 ஹைட்ராக்சி, அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, மெத்தில் இருக்கு. சரி, இப்ப சப்ஸ்டிடியூவன்ஸ் எழுதியாச்சு. இப்ப மெயின் பார்ட்டுக்கு வரோம். மொத்தம் 5 கார்பன். அப்ப நம்ம என்ன எழுதுவோம், பென்ட் எழுதுவோம். எல்லாமே சிங்கிள் பாண்ட் AN எழுதுறோம். அதுக்கப்புறம்
ஆல்டிஹைடு இருக்கு ஏஎல். ஸோ 3-ஹைட்ராக்சி 2-மெத்தில் பென்டனல். நீங்க எழுதும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா பேரை எழுதுனீங்க அப்படின்னா பேர் வந்து எழுதுறது ரொம்ப ஈஸி. ஸோ மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே குழம்பி போயிடும். அதனால பேரை வந்து எழுதும் போது இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு நம்பர் போட்டு பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா தப்பு வராது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டென்சேஷன் ப்ராடக்ட்டுக்கு எழுதுவோம். இப்ப நம்பரிங் இங்க இருந்து கொடுப்போம் 1 2 3 4 5. ஓகேவா? சோ அப்போ ரெண்டாவது பொசிஷன்ல நம்மளுக்கு மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப எழுதும் போது என்ன எழுதுவோம்? 2 மெத்தில். அதுக்கப்புறம் மொத்தம் 5 கார்பன் இருக்கு. அதனால பென்ட். இங்க பார்த்தோம்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அதனால ஏஎன் எழுத முடியாது. அப்ப டபுள் பாண்ட் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு எழுதணும். சோ செகண்ட் பொசிஷனுக்கு டபுள் பாண்ட் போடணும். சோ அப்ப பென்ட் 2 EN. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே AL இருக்கும். ஓகேவா? 2 மெத்தில் பென்ட் 2NL. இது வந்து இந்த கண்டென்சேஷன் ப்ராடக்ட்டுக்கான பேர். ஸோ ஆல்டிஹைடு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எடுத்துக்கிற 2 ஆல்டிஹைடும் சேம் ஆல்டிஹைடா இருக்கணும் வித் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கீட்டோனுக்கு மெக்கானிசம்லாம் எழுத வேணாம். ஸோ மெக்கானிசம் அப்படின்றது சிமிலர் மெக்கானிசம் தான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். கீட்டோனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா CH3 CO CH3. So இது propanone. அப்ப நம்ம 2 propanone எடுத்துக்கணும். ப்ரோப்பனோனுக்கு நம்மளுக்கு டு த புக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேரியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருப்பாங்க. சரி, இப்ப இதை நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணணும்? ஸோ இப்போ எக்ஸாம்ல இங்க டயல்யூட் NaOH கொடுத்தாலும் இதே ப்ராடக்ட் தான் நீங்க எழுத போறீங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்றது நம்ம வந்து டயல்யூட் ஆல்கலிஸ் வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்றதான் மெயின். ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு டயல்யூட் NaOH கொடுத்தாலும் சரி BaOH ட்வைஸ் கொடுத்தாலும் சேம் தான். இப்ப நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதுவோம். CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஃபர்ஸ்ட் இதை எப்போ இப்படி எழுதிக்கோங்க. பிளஸ் இப்போ இதுல ஆல்பா எது? இதுவும் ஆல்பா தான், இதுவும் ஆல்பா தான், இதுவும் ஆல்பா தான், இதுவும் ஆல்பா தான். ஸோ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இதுல இருக்க ஹைட்ரஜன் ஒன்று இப்படி வெளியில காமிச்சு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்குவோம். CH2 CO CH3. இப்போ என்ன எதை கொண்டு போய் எங்க ஜாயின் பண்ணணும்? இந்த ஹைட்ரஜனை எங்க எடுத்துட்டு போகணும்? ஆக்சிஜனுக்கு. அப்போ இந்த பார்ட் இதுல இருக்கிற இந்த CH2ல இருந்து எங்க எடுத்துட்டு போகணும்? இந்த கார்பனுக்கு. இப்ப நம்மளுக்கு ரியாக்ஷன் என்ன ஆகும்? இது BaOH ட்வைஸ். இப்போ ப்ராடக்ட் எழுதுவோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 C. இது CH3 அப்படியே இருக்கு. மேல என்னவா மாறும்? OH மாறும். இந்த பார்ட் C. ஓகேவா? இதுல இப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கு. அதனால ஒரு ஹைட்ரஜனை மேல இப்படி எடுத்து காமிச்சிட்டு இன்னொரு ஹைட்ரஜனை அங்கே போட்டு COCH3ன்னு எழுதுறோம். இப்ப இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் குரூப்பும் கீட்டோன் குரூப்பும் இருக்கு. அதனால இதுக்கு பேரு கீட்டால். ஓகேவா? இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்றோம். வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. ஸோ வாட்டர் மாலிக்யூல் எங்க ரிமூவ் ஆகணும்? இதுல இருக்க இது ரெண்டும் அப்படியே போயிடுது. ஸோ இது இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட். இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 C CH3 டபுள் பாண்ட் CHCO CH3ன்றது நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இதுல வந்து கீட்டோன் குரூப் இருந்தாலும் இதை நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்னு தான் சொல்லணும். சரியா? ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதுக்கு ஐபேக் நேம் எழுதலாம். இப்போ இங்க வரும் பொழுது இது 1 2 3 4 5. அப்போ 4th பொசிஷன்ல நம்மளுக்கு OHம் இருக்கு. அதே 4th பொசிஷன்ல மெத்தில் இருக்கு. அப்ப எழுதும் போது 4 ஹைட்ராக்சி 4 மெத்தில், அதுக்கப்புறம் 5 கார்பன் இருக்கு. அதனால பென்ட். எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட். அதனால AN. இப்போ இது வந்து செகண்ட் பொசிஷன்ல ஓன் இருக்கு. அதனால 2 ஓன்.
ஓகேவா 4 ஹைட்ராக்சி 4 மெத்தில் பென்டன் 2 ஓன். இப்ப நம்ம இங்க கீழே வரோம். இந்த ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன். இங்க கீட்டோன் இருக்கனால இதை ஜென்ரலா நம்ம எப்படி சொல்லலாம்? ஆல்பா பீட்டா unsaturated ketone இது. ஓகேவா மேல ஆல்டிஹைட்னா ஆல்பா பீட்டா unsaturated ஆல்டிஹைட். இப்போ இதுக்கு ஐபேக் நேம் எழுதும். இங்க இருந்து நம்பரிங் கொடுப்போம் 1 2 3 இது 4 இது 5. அப்போ இந்த இடத்துல ஃபோர்த் குரூப்ல ஃபோர்த் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்போ 4 மெத்தில். அதுக்கப்புறம் இங்க மொத்தம் 5 கார்பன் இருக்கு. அதனால பென்ட். இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அதனால இங்க நம்ம ஏஎன் போடக்கூடாது. ஸோ டபுள் பாண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷன் எழுதணும். தேர்ட் பொசிஷனுக்கு போகணும். அப்ப 3 அதுல என்ன இருக்கு? இஎன் இருக்கு. இப்போ ஆல்டிஹைடுனா அது எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இஎன் பக்கத்துல ஏஎல் போட்டுரும். ஆனா கீட்டோ குரூப் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்ல வரவே வராது. 2 3 அந்த மாதிரி தான் போகும். அதனால கீட்டோ எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தோன்னா 2வது பொசிஷன்ல இருக்கு. அதனால இஎன் போட்டு ஹைஃபன் போட்டு 2 போட்டு ஓஎன்இ. ஸோ 4 மெத்தில் பென்ட் 3N 2 ஓன் இதனுடைய பேர். சரியா? ஸோ ஒரு கீட்டோனா இருந்தா நம்ம இதே மாதிரி தான் எழுதணும். ஸோ மெக்கானிசம் பார்ட் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ எல்லா ஆல்டிஹைடும் எல்லா கீட்டோனும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன் அண்டர்கோ ஆகுமானா கண்டிப்பா இல்ல. ஸோ நம்மளுக்கு ஃபார்மல்டிஹைடு இருக்கு, HCHO இருக்கு, பென்சால்டிஹைடு இருக்கு, C6H5CHO இருக்கு, பென்சோஃபீனான் இருக்கு, C6H5COC6H5. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுல எல்லாம் ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. சரியா? இதுல எல்லாம் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நோ ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாததுனால these will not undergo aldol condensation. ஓகேவா? ஸோ நம்ம மத்தபடி வந்து எல்லாமே வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் அண்டர்கோ ஆகும். இதே மாதிரி அசிட்டோஃபீனான் எடுத்துக்கிறோம், C6H5COCH3. இதுல பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஃபினைல் பார்ட் இருக்கு, பென்சின் ரிங் போயிடுது. ஆனா இதுல வந்து இது ஆல்பா கார்பன். அப்ப இதுல இருக்க ஹைட்ரஜன் எல்லாமே வந்து ஆல்பா ஹைட்ரஜன். அதனால இது வந்து will undergo aldol condensation. ஒருவேளை நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல கொடுக்கும்போது ஒரு அசிட்டோஃபீனான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தெரியணும் இல்லையா? அதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இவ்வளவுதான் ஆல்டால் கண்டென்சேஷன். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ல வந்து இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் கொஸ்டின் வந்து டைரக்டா வராது. ஆனா நிறைய தடவை வந்து கொஸ்டின் பேப்பர்ல வேற வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. கன்வெர்ட் எத்தனால் டு பியூட்டன் டு எனால் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொஸ்டின் நிறைய வரும். கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.